நல்லா கடுகை நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டி இந்த மாதிரி போட்டு மாங்காய் ஊறுகாய் பண்ணினா ஆஹா. நான் இப்போ ஃபேக்ட்ரியில் போய் ஊர்லேருந்து பார்த்தேன்னா ஒரே ஒரு மரத்தில் கொத்து கொத்தாக மாங்காய் இருக்குது. ஐ திங்க் தட் இஸ் இமாம் பசந்த்னு நினைக்கிறேன். அதை எடுத்துன்னு நறுக்கி பார்த்தானா புளிப்பு கிளிமுக்கு மாங்காயை விட கொஞ்சம் ஜாஸ்தி, பட் கரெக்ட் வெரைட்டி ஃபார் டு மேக் கீத்து மாங்காய் ஆர் இன்ஸ்டன்ட் மாங்காய் பிக்கிள். கொண்டு பொடியாக நறுக்கி வெந்தய பொடி, மிளகாப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி, மேலே மிளகாப்பொடி இருக்குன்னு வீட்டில் பண்ணினது தான் ரெடி பண்ணது. நல்லெண்ணெயில் கடுகு தாளித்து கொட்டி அந்த சுட சுட எண்ணெயை அப்படியே எடுத்து மிளகாப்பொடி மேலே விட்டு அந்த மாங்காய் ஊறுகாயை நல்லா கிளறி ஒரு 5 minutes விடாத கிளறணும். அப்போ தான் உடனே சாப்பிட முடியும். ஆனாலும் நல்லா கிளறி மூடி வச்சுட்டு ஒரு 5 minutes கழித்து சாப்பிட்டேன்னா எது கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டாலும் செகண்ட் ஹெல்ப்பிங் கேட்காதவா யாருமே இருக்க மாட்டா.